Hi friends, welcome to Triple and Double L channel. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டேட்ஸ் கேஷ்யூ நட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேட்ஸ் எடுத்துக்கங்க, விதை இல்லாத டேட்ஸ் எடுத்துக்கங்க, விதை இல்லாத பேரிச்சம்பழம், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. மிக்சர் ஜார்லேயோ இல்லை சின்ன சின்னதாக கூட நறுக்கிக்கலாம். எப்படி அரைக்கணுமோ அரைச்சிங்க, ஆனால் கொஞ்சம் கோர்ஸாக அரைங்க, நூறு இருக்கிற மாதிரிக்குள்ள அரைங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பேரிச்சம்பழம் விதை இல்லாத எடுத்துக்கங்க, விதை இல்லாத மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்படி இல்லட்டா விதை உள்ளதை வாங்கி விதையை நீக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கங்க, ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு பவுலில் சுடுதண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இது க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக, சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த தண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஃபுல் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்க நல்லா கிண்ணோன்னு எப்படி ஆயிருக்குன்னு. சுகர் ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சர்க்கரை இருக்கோ, தேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படியும் நம்ம இதை சுடுதண்ணியில் வச்சு கரைக்க தான் போகிறோம். கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது டார்க் சாக்லேட். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காகவே செய்யுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுடுதண்ணி வச்சுருக்க இதில் வைங்க, நல்லா உருக்குங்க. இது நல்லா அந்த சர்க்கரை கரையிற வரை நம்ம உருக்கணும். நல்லா க்ரீமாக சாக்லேட் இலகி இருக்கும். அந்த மாதிரி வர்ற வரை நம்ம இதை சூடு பண்ணணும். நீங்கள் எப்படி சூடு பண்ணி எடுக்கணுமோ எடுங்க, ஆனால் டைரெக்டாக கேஸில் வச்சு பண்ணாதீங்க. ஒரு சுடுதண்ணியில் வச்சு பண்ணாதான் இது நல்ல சரியாக இருக்கும். பாருங்கள், க்ரீம் டெக்ஸ்டர் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கொல கொலன்னு இருக்குது பாருங்கள். போட்ட சர்க்கரை கரைஞ்சிருச்சு. க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்கையும் சூடு பண்ணுங்கள். இது ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பால் பவுட்ரு சேர்த்துக்குங்க. நல்லா திக்காகவே சேர்த்துக்குங்க. நல்லா உருகிருச்சு பாருங்கள், கரைஞ்சிருச்சு. திக்காகவே நல்லா செஞ்சுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு செஞ்சுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைங்க. இதுவும் ஒரு சூப்பரான டெசர்ட். பேரிச்சம்பழம் வச்சு நல்லா சாக்லேட் போட்டு ஒரு நட்ஸ் போட்டு ஒரு சூப்பரான டெசர்ட், லக்ஸூரியஸ் டெசர்ட்னு சொல்லலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுத்து செய்யணும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்வீட்டுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்குறோம். ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ணுறோம். பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு பேரிச்சம்பழத்தை வந்து கிண்ண மாதிரிக்கில் பண்ணுங்கள். கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வரணும். அது ஏதாவது கனமான இது வந்து அழுத்தி இது செய்யுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் செய்யுங்க. தேவையான பேரிச்சம்பழம் அரைச்சி வச்சதை எடுத்துக்கோங்க. எடுத்து சேர்த்து நல்லா குழியாக ஆக்குங்க. கல் வச்சு பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. கல்லை வச்சு நல்லா அழுத்துனா பவுல் மாதிரிக்கில் வந்துடும். இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், நேரம் எடுத்து பண்ணணும். ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க பவுல் மாதிரிக்குள்ள ஷேப் வந்துருச்சு. அப்படியே அந்த கிண்ணிலே வச்சு கூட செய்யலாம், பேப்பர் இல்லாமல். அந்த கிண்ணிலே வச்சு செஞ்சால் அந்த கிண்ணியோட சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஈஸியாக எடுக்க முடிஞ்சுன்னா ஓகே, எடுக்க முடியலட்டா நீங்கள் அந்த கிண்ணியோடு தான் சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா சின்ன குட்டி குட்டி கிண்ணியே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சாப்பிட முடியாது, பெரிய ஸ்வீட்லாம் பெருசாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். அதிகபட்சம் ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு உருண்டை 2 உருண்டை அது அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதே போல் தான் இதோடைய டேஸ்ட்டு சாப்பிட்றதும். நல்லா அழுத்தி ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரிக்குள்ள எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா அழுத்தி எடுத்துக்கங்க. பவுல் மாதிரிக்குள்ள ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்கோ அவ்வளோ கிண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. கிண்ணி மாதிரிக்கல. இப்போ ஒயிட் க்ரீமை ஊற்றுங்க. சைடில் டார்க்கு சாக்லேட் க்ரீமை ஊற்றுங்க. டார்க் சாக்லேட் க்ரீம் சேர்த்துக்குங்க மேலே. இல்லை உங்களுக்கு எப்படி டிசைனை வந்து அதை டெக்கரேட் பண்ண முடியுமோ அது மாதிரிக்குள்ள பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் நட்ஸு, நறுக்கி வச்ச நட்ஸை வந்து தூவி விடுங்க. எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டு, ஒயிட் க்ரீமையும் டார்க் க்ரீமையும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நட்ஸை கட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ செய்கிறதுனால முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. ரொம்ப நல்லா சின்னதாக நறுக்குங்க. அதை அப்படியே மேலே தூவி விடுங்க. டெக்கரேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கடையில் போய் வாங்க தேவையில்லை, வீட்டிலே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபுல் க்ரீம் இல்லாட்டா பால் பவுடரை வச்சே நீங்கள் செய்யலாம். இல்லை பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி கூட செய்யலாம். ரெடி ஆயிடுச்சு சாக்லேட். இதுவும் குழந்தைகளுடைய ஃபேவரட் ரெசிபி. பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. தனியாக கிண்ணியை விட்டு எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லாட்டா அப்படியே கூட சர்வ் பண்ணுங்கள். பேப்பரில் வச்சுருக்கனால என்னால் தனியாக எடுக்க முடிஞ்சிச்சு. ஒயிட் அண்ட் சாக்லேட் லேயர்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.